நான் சூறைக்காட்டில் இருக்கிறேன்டா. என்ன சோதிச்சு பார்க்குறியாடா? செவல்ல படார் படன்னு எத்தனை தலை என்ன நீ சொல்றா? செல்லுவன் உடச்சி கிடக்குவேன். நீ தான் உன்னுடைய வரலாறு எனக்கு தெரிவிக்கணும். அப்படியே நில்லு, அப்படியே செருப்பை கேட்டிட்டு கேள்றா. எப்படி பெரிய ஆவணன்னு நீ கேட்குற? என்னுடைய மனவன் ஏட்டு பேட்டுக்க போட்டு வந்தாடா. பொதுவாக அந்த கிராமங்களில் பெரியாயி அப்படின்னு பலருக்கு குலதெய்வம் இருக்கும். அந்த பெரியாயிங்கிறது யாருன்னா அது அங்காளம்மன் அப்படிங்கிறது தான் பெரியாயி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பெரியாயியுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கிற பரலூருங்கிற ஒரு கிராமத்தில் அந்த பெரியாய் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே பூசாரிக்கிட்ட பெரியாயியுடைய வரலாறு கேட்டதும் அவர் ரொம்ப கோபம் வந்து சாமி ஆட ஆரம்பிச்சிட்டார். அங்கே என்ன நடந்ததுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய வரலாறை நீ கேட்குற அப்படி தானே? ஆமாம். அப்படியே நில்லு, அப்படியே செருப்பை கேட்டிட்டு கேள்றா. இதுக்காங்கடா. ஏய், நான் வந்து யாரு? பெரியாயி இல்லை, ஈஸ்வரி. பஸ்டில் என்னோட ரூபா ஈஸ்வரா. நான் ஈஸ்வரியா இருந்துவேன். எப்படி பெரியாய ஆவணன்னு நீ கேட்குற? ஏய், நான் ஈஸ்வரியா இருந்தேன். ஈஸ்வரியா இருந்தேன். அந்த ஈஸ்வரி என்னுடைய மனவன் ஈஸ்வரன். என்னுடைய மனவன் ஏட்டு பேட்டுக்க போயிட்டு வந்தாடா. பேட்டுக்கு போயிட்டு வருங்காலத்தில் டேய் நாரத மகன் எடுத்துடும். நீ இன்னுமே கேட்ட பிறகு ஈஸ்வரனுக்கு எத்தனை தலைடா? நான் சொல்ல மாட்டேன், நீ கேட்டியால அத சொல்ற. 10 தலையா? என்ன சோதிக்க கூடாது. ஈஸ்வரனுக்கு எத்தனை தலை? நீங்க தான் சொல்லணும். வரலாறு எங்களுக்கு தெரியல சாமி. இன்னமே என்னோட அகங்காரத்தை முட்டாத. நீ வந்து பெரியாயி, நீ இது யார் இடத்துல வந்து கேட்டியால? ஈஸ்வரனுக்கு எத்தனை தலைடா? எத்தனை தலை யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. யாராவது சொல்ற? என்ன அகங்காரத்தை மூட்டாத. நான் சூறைக்காட்டில் இருக்கிறேன்டா. என்ன சோதிச்சு பார்க்குறியாடா? என்ன உனக்கு இல்ல சொல்லல செவல்ல படார் படன்னு என்ன கேள்வி கேட்ட பிறகு ஈஸ்வரனுக்கு எத்தனை தலைன்னு நீ சொல்ற? என்னோட பொருந்த நம்மளுடைய மூதையார் தான் குலதெய்வம் என்ற போதிலும் இந்த பெரியாயிக்கான வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த பூசாரிக்கிட்ட பேசினோம். அவர் உடனடியாக ரொம்ப ஆக்ரோஷமாக சாமி வந்து ஆடி தன்னை வந்து ஈஸ்வரி என்று அடையாளப்படுத்தி கொண்டு ஈஸ்வரன் என்னுடைய கணவர்னு சொல்லி அந்த ஈஸ்வரனுக்கு எத்தனை தலைன்னு நம்மக்கிட்ட கேள்வி கேட்டு 5 தலைன்னு அவரே பதிலையும் சொன்னார். ஒரு கட்டத்தில் பூசாரிக்கு நாம் விபூதி போட்டு விட்டதும் அவருக்கு வந்து அந்த சாமி மலையேறி விட்டது. தண்ணி கூட விபூதி போடு சாமி. எல்லாருக்கும் கல்பத்து கொண்டு விபூதி போட வாங்க. எல்லாம் கல்பத்து சாமி கும்பிடுங்க வாங்க. இல்லை அது நல்ல விஷயம். நமக்கு வந்து இது வரைக்கும் நடக்காத விஷயம் நடந்திருக்குது. பொதுவாக இந்த பெரியாயி தெய்வம் என்பது சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தான் பெரும்பாலும் இருக்கும். எந்த ஊரில் எந்த கிராமப்புறங்களில் வைத்திருந்தாலும் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த பெரியாயி தெய்வமானது இருக்கும்.
இதனுடைய முழுமையான வரலாறை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.